விதிதம் பவதாம் தேவாः விஸ்வரூபேன விஷ்ணுனா மஹீயான் தர்மசீலேஷு பாரோ யத்தன்னிவேஷிதாः நிவேஷிதாः. பகவான் இவர்கள் மூலமாக இந்த பூமியானது தாங்கப்பட வேண்டும் என்று இந்த பூமியை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். ஆனால் தற்பொழுது பூமி படும் பாடு, அதாவது பூமி தேவி சொல்றா, நான் படும் பாடு உங்களுக்கு தெரியலையா? அதர்ம நிக்னேரதுனாம் தர்மசேது விபேதகைஹி அசங்கைரத்புதைஸ்துங்கைஹி கிரம்யே ராட்சச பர்வதைஹி. பாலம் அடிச்சுட்டு போயிடுத்துன்னு அன்னைக்கே சுவாமி தேசியம் எழுதிட்டார். அதர்ம சேது விபேதகைஹி, இவர்கள் தர்மசேது தர்மசேது விபேதகைஹி, தர்மத்தை அதர்மசேது அபிவர்தகைஹி, அதர்மத்தை வளர்க்கிறார்கள். தர்மம் என்னும் ஒரு அழகான அணை பெருமாளுக்கும் நமக்கும் சர்வேஸ்வரனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பாலம் இருக்கு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பாலம் என்ன அப்படி கேட்டா, சம்சாரத்துக்கும் பரமபதத்துக்கும் நடுவில் ஒரு பாலம். அது இப்ப பாலத்தை நாம ரெண்டு விதமா பார்க்கலாம். தடுப்பணையாகவும் நாம் அந்த பாலத்தை பார்க்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கோசரமும் அந்த பாலத்தை நாம பார்க்கிறோம். ஒரே சமயத்தில் அது தடுப்பணையாகவும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நாம் செல்வதற்கு அது நமக்கு பாலமாக வழி காட்டுகிறது. அதே சமயத்தில் தேவையானவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அது ஒரு அணை, தடுப்பணையாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி இது சம்சாரம் ஒரு பெரிய சமுத்திரம், அதிபயங்கரமான ஒரு சமுத்திரம் அந்த சம்சாரம். இந்த பக்கம் பரமபதம் இருக்கு, நடுவுல ஒரு சேது, எது தர்மம்னு ஒரு சேது, தர்மம்னு ஒரு அணை பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்கு. இந்த சம்சார சமுத்திரம்ன்றதான வெள்ளம் இனி இதை தாண்டி வர விட்டாதபடி இது தடுத்துடுறது. அதில் மாட்டிண்டு முழுகி சிக்கி சின்ன பின்னமா நாம மூச்சு திணறி கடைசி வரலும் ஒரு வாழ்க்கையை வாழறோமே, அந்த வாழ்க்கையை நாம வாழ விட்டாமல் தடுப்பது எது அப்படின்னா இந்த தர்ம சேது. அது வேற யாரும் இல்லை, கிருஷ்ணன் தான். அது அதை ஒருத்தன் வெடி வச்சு தகர்த்தா என்ன ஆகும்? மொத்த வெள்ளமும் வந்துடும். வெள்ளம் வந்தது மட்டும் இல்ல, அடுத்தது உன்னால எதிர்கரைக்கு போக முடியாது இல்லையா? வைதிக தர்மானுஷ்டானங்களை கெடுக்கிறதுக்குனே சில பேர் பிறந்திருக்கா சுவாமி. அவள்லாம் ராட்சச சுபாவம் உடையவாள்லாம். அதர்ம நிக்னைஹி அதுனா பூமி தேவி கதர்றா, பசுமாட்டின் உருவத்தில் போய் பிரார்த்திக்கிறான். கௌர் பூத்வா அஸ்ருமுகி கின்னான்னு பசு ரூபத்தில் போய் கதறா. அப்பதான் கருணை வருமா? பசுவை பார்த்தா ஒரு கருணை இருக்கு இல்லையா மனசுல இன்னிக்கும். அதர்ம நிக்னைஹி அதுனா, இவாளுக்கு பாபத்துல ருச்சி வந்துடுது. என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சுட்டான், எதை வேணா பண்ணலாம்ன்றதாக தீர்மானம் பண்ணிட்டான், எப்படி வேணா பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால தர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டான். தாங்கள் அதர்மானுஷ்டானம் பண்றது மட்டும் இல்ல தேவர்களே, உங்களுக்கு தெரியாதது இல்ல, தர்ம சேது, தர்மத்தின் அணையை இவர்கள் உடைத்தெறிகிறார்கள். இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வெள்ளத்துல மாட்டிப்பா இல்லையா, கரையேற முடியாது இல்லையா, அப்படியே முழுகி அவர்கள் உசுர விட்டுடுவா இல்லையா. அசங்கைஹி அத்புதைஹி துங்கைஹி கிரம்யே ராட்சச பர்வதைஹி, பெரிய பெரிய மலைகள் இருக்கு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் பலுவே இல்லை, பாரமே இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ராட்சசைஹி ராட்சச பர்வதைஹி, அரக்க குணம், தீய குணம், தர்ம விருத்தம், சனாதனத்தை ஒழிப்பதாக பிரதிஜை செய்திருக்கக்கூடிய ராட்சச பர்வதங்களினால் தான் இவ்வளவு கஷ்டமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டாமான்னு மனமுருகி அவள் பிரார்த்திக்கிறாள். அத ஆலோசித ஜகத்திதைஹி சுரகணைஹி ஸ்வயம் நபதாமி நபித்யே சயதாம் கிரியதாம் ததா. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணணுமோ அவர் ஆலோசனை பண்ணுங்க, ஒரு கமிட்டி போடுங்க, ஒரு மீட்டிங் போடுங்க. வெறும டீ வடை காப்பி சாப்பிட்றதுக்கோ சில மீட்டிங் இல்லை, ஒரிஜினலாக கிரியேட்டிவாக காரியத்தை பண்ணணும். என்ன ஆனால் இந்த பூமி சீக்கிரத்தில் நாசமடையாமல் எந்த ஒரு பர்பஸுக்காக இது உருவாக்கப்பட்டதோ அது சிறகாலமாக இருக்குமோ, ரட்சிக்கப்படுமோ, இந்த பூமி காப்பாற்றப்படுமோ, அதை நீங்கள் ஏற்படுத்துங்க. இப்போ பாருங்க, அங்கங்கே மீட்டிங் போடுற பாருங்க, குளோபல் வார்மிங் அப்படின்றான். உலகம் வெப்பமயமாக்கி கொண்டிருக்கிறது, புவி வெப்பமயமாக்கி கொண்டிருக்கிறது, அதற்காக ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெப்பச்சலனம் அப்படின்னாரு. ரிட்டையர் ஆனாலும் வானிலை அறிக்கை தானே.
அதனால வெப்பச்சலனம் அப்படின்னு. என்ன சலனம்? நமக்குள்ள எத்தனையோ விதமான சலனம் இருக்கு, கூடவே வெப்பமும் சலனமானது. இது நமக்குள்ள இருக்கிற சலனத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா கோபி ரமணனான கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருக்கணும். வெப்பச்சலனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா 2 வருஷம் முன்னாடி ரமணன் மூலமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இந்த உலகம் எதனால் நியமிக்கப்படுகிறது, எதனால் தாங்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும். அது தாங்கப்படணும். நான் பார்த்தா அமினபித்யேச்சயதாம் கிரியதாம் ததா. பார்த்து பண்ணுங்கப்பா, சீக்கிரம் பண்ணுங்கப்பா. இந்த ராட்சச கூட்டத்தை தாங்கிற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு இதி தே பூததாரிண்யா நிசிருஷ்டார்த்தாதிவோகசா அவிதுஸ்தத் பிரியசைவ தத்பாரஹரணம் க்ஷமம். இவா கிட்டலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவா வெறும் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருப்பா, திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பா. இது யாருக்கும் முடியாது, ஒருத்தனால தான் முடியும். பூமி தேவியின் நாயகன் எம்பெருமான், அவனால் மட்டும்தான் முடியும். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான கிருஷ்ணாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரம்னா இது வராகாவதாரம். வராகாவதாரத்தில் பாசித்தூர்த்து கிடந்த பார்மகளை மீட்டு கொண்டு வந்தவன் யாரு? இந்த பெருமாள் தான். கோட்டிடை மண் கொண்ட எந்தை தன்னுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில், கோரைப்பற்களுக்கு நடுவில் பூமியை உத்தரணம் பண்ணின பரமாத்மா. அவன் தான் பூமியை காப்பாற்ற முடியும், நம்மளால காப்பாற்ற முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை தான் பலிக்கும். இந்த லோகம் ரட்சிக்கப்படணும், நல்ல ராஜ்யம் நமக்கு சுபிக்ஷமா ஏற்படணும், நல்ல தர்ம பரிபாலனம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் பகவானை பிரார்த்திக்கணும். அதுக்காக நம்முடைய தபோபலத்தை நாம் வளர்த்துக்கணும். நித்தியங்கார்த்தால சுவாமி கிட்ட என் பிள்ளைக்கு கல்யாணம், மாட்டு பொழுது சீமந்தம் வரணும் அப்படின்னு, என் பிள்ளை அமெரிக்காலேயே பிறக்கணும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு பிரார்த்திக்கிற மாதிரி இந்த தேசத்திற்காக பிரார்த்தனை பண்ணுவோம். தேசத்திற்காக பிரார்த்தனை பண்ணுங்க. தேசம்ன்றது நமக்கு முக்கியம் சுவாமி. நாம இருக்கோம்னா அந்த தேசம் தான் நம்மளை ரட்சிக்கிறது. அப்ப தேசத்தை நாம ரட்சிக்கணும். நாம எல்லாராலையும் கத்தி எடுத்துட்டு சண்டை போட முடியுமா? போர்க்களத்தில் போய் நிற்க முடியுமா? இல்லைனா பார்டர்ல போய் நம்மளால நிற்க முடியுமா? முடியாது. அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் இந்த தேசத்தை ஆள்பவர்களுக்கும் நாம் நம்முடைய சக்தி விநியோகம் பண்ணணும்னா நம்முடைய தபோபலத்தினால, நம்முடைய பிரார்த்தனையினால அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் இப்ப தேவர்கள் பண்றா. பூதேவி போய் தேவர்களை பிரார்த்திச்சா, தேவர்கள் பார்த்தா நேர திருப்பார்கடல் கரையில வந்துட்டான். க்ஷீராப்திஷாயி பெருமான் வெள்ளத்தரவியில் துயிலமர்ந்த வித்தினேன்னு பார்க்கடலில் பைய துயின்ற பரமனா சேவை சாதிக்கிறான். புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரிம் மனசோபி புரஸ்ஸராம் துக்தோதிதிஷயம் தேவம் தூரமேத்யாபி துஷ்டு. இதெல்லாம் ஸ்தோத்திரம். தூரத்திலேயே முதல்ல அவளை போக வச்சா. பூமி தேவி பசு ரூபத்தில் முன்னாடி போயிட்டு இருக்கா. பாகவதத்திலையும் நாம பார்க்கிறோம், பரீட்சித் மகாராஜா வேட்டையாடும் பொழுது ஒரு எருது, தர்மம், அந்த தர்மம்ன்றது எருது, பூமின்றவள் பசு. அப்ப அந்த எருதும் பசுவும் தர்மமும் பூமியும் ஒன்றாக நிலைத்தால்தான் பிரஜோத்பத்தி, சாத்வீகமான ஒரு சந்ததி நமக்கு வளரும். பாகவதத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பரீட்சித் மகாராஜா வேட்டையாட போச்சே கலிபுருஷன் தர்ம ரூப, அத பசு காளை ரூபத்தில் இருந்த, எருது ரூபத்தில் இருந்த தர்மத்தை உடைச்சான். அது 4 காலில் 3 காலை உடைச்சுட்டான். ஒரே ஒரு காலில் நின்றுண்டு அது கண்ணீர் பெருக்கி நிற்கிறது. பக்கத்தில் பூமி தேவி அப்படி பசுமாடு ஆன அழுது நிற்கிறா. அந்த காட்சி உங்களுக்கு பாகவத உபன்யாசம் கேட்டவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உபன்யாசம் கேட்கறது பெருசு இல்லை சுவாமி, மனசுல அதை அப்படியே நினைச்சுக்கணும். வெறும் பகவன் நாம சங்கீர்த்தனம் போராது, எனக்கு பகவத் சாட்சா்காரம்ன்றதான ஒரு பாவம் வரணும். அதை யோசிக்கணும், அதை நோக்கி நாம டிராவல் பண்ணணும். இவளை முன்னாடி போக வச்சா, இவளை முன்னாடி போக வச்சா. ஏன்னா பசுக்கள் முன்னாடி போய் அது பின்னாடி போகணும். நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணச்சே முதல்ல பசுமாட்டு தானே உள்ள அனுப்புறோம், அப்புறம் தானே நம்ம முன்னாடி போறோம். கோவில்கள் விஸ்வரூபத்தில் முதல்ல பசுமாடு, அதுக்கப்புறம் தான் பெருமாள். புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரீ மனசோபி புரஸ்ஸராஹா. இவா வாயு வேகம் மனோவேகம் இல்லையோ, இவள் முன்னாடி போறா, தேவர்கள் பின்னாடி வரும் பொழுது மனசை காட்டிலும் வேகமா போனாலாம். ஏன்னா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத வைபவமுடைய கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ண போறாளோ இல்லையோ.
கிருஷ்ணனை பிரார்த்திக்க வராளோ இல்லையோ, திருப்பார்க்கடல் கரையில போய் நிற்கா. அழகான பார்க்கடல் அலைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றன. பெருமாள் அப்படி நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகா, உறங்குவது போல் யோகு செய்யும். பார்த்தா படுத்துன்னு தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா உலக ரக்ஷண சிந்தனை அவனுக்கு. உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான். உறங்குவது போல் யோகு செய்யும், உபன்யாசம் கேட்பது போல் உறங்கும். மதுரையில போன வாரம் உபன்யாசம் எனக்கு. முதல்ல 6:30 மணிக்கு உபன்யாசம், 6:20 வந்துடுவார். வந்து அப்படி வந்து உட்காந்துருவார். அப்படி வந்து இப்படியே இருப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சலனமே இல்லாமல் அப்படியே ஆச்சரியமா அப்படியே இருந்துட்டே இருப்பார் அந்த சுவாமி. என்னடா இது, இப்படி கூட ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு டீப்பா நம்மளை கான்சென்ட்ரேட் பண்றாரு. எனக்கு கொஞ்சம் புலக்காங்க இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம பர்ஃபார்மன்ஸை கூட ஒருத்தர் இப்படி என்ஜாய் பண்ணாருட்டு. அது முடிஞ்ச பிறகு பக்கத்தில் ஆச்சுங்க ஆயிட்டா, அப்ப சரின்னு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஓஹோ, உறங்குவது போல் யோகு செய்யும், உபன்யாசம் கேட்பது போல் உறங்கும். அப்ப தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான். தேவா ஊச்சுஹு திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. பெரிய ஸ்லோகம் இது, பெரிய ஸ்தோத்திரம் இது. அபூர்வமான பல அர்த்தங்களை சொல்றார், பல இயற்கை வர்ணனைகளை பண்றார். ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை முழுசா காதல வாங்கிப்போம். ஏன்னா தேவர்கள் பூரக்ஷணத்திற்காக, பூமியை காப்பாற்றுவதற்காக, பெருமாள் கோபாலன அவதாரம் பண்றதுக்காக பிரார்த்திக்கிறதுனால நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனையோட ஒரு தடவை அந்த மனசுல நம்ம பகவானை தியானம் பண்ணுவோம். அதுக்காக ஒரு தடவை முழுக்க அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், எல்லா ஸ்லோகத்தையும். அப்புறம் அர்த்தங்கள் இருக்கவே இருக்கு. திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே அனன்யாதீன மகிமா ஸ்வாதீன பரவைபவஹ தயாதீன விஹாரஸ்தும் பிரணதால் பரிபாஹினஹ சபவான் குணரத்னௌகைஹ தீப்யமானோதயம் புதிஹி தனோதி வியூஹனிவகைஹ தரங்கைரிவ தாண்டவம் தொதேகவ்யஞ்சிதைராதோ தொதன்யேஷ்வனிதம்பரைஹ நிகமைஹ அனிகம்யம் த்வாம் கஃப் பரிச்சேத்துமிச்சர்ஹதி அமிதஸ்ய மஹிம்னஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம் விததா வேதபாந்தானாம் யத்ர சாயங் கிருஹா கதிஹ நம்யஸ்ய நமதஹ க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹ புத்ரைஃ பித்ருமதः க்ரீடா கதம் தே கேன வர்ண்யதே நட்டவத் பூமிகா பேதைஹ நாத தீவ்யன் பிருதக் விதைஹ பும்சாமனன்ய பாவானாம் புஷ்டாசீரசமத்புதம் பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்த விசித்ராங்குரசாலினாம் சலிலம் கர்மகந்தானாம் கிரீடைவ தவ கேவலம் நிராதார நிஜஸ்தேம்னஹ நிருபாதிகசேஷிணஹ நிரபேக்ஷ நியந்துஸ்தே நிஸ்ஸமாப்யதிகா குணாஹ அநாவிலதியாமந்தஹ சிந்தாமணிரிவ ஸ்புரன் திஷஸ்ய அபிமதம் சர்வம் அதிரஸ்கார்யதீதிதிஹ சம்சாரமருகாந்தாரே பரிஸ்ராந்தஸ்ய தேஹினஹ त्वद्भक्त्यमृतवाहिन्याः आदिष्टम् अवगाहनो दुरितोदन्वदावर्ते घूर्णमानस्य दुःख्यतः समग्रगुणसम्पन्नः तारकस्त्वं प्लवो महान् अपरिच्छिद्यमानस्य देशकालादिभिस्तवः निदर्शनं त्वमेवैकः त्वदन्यद्व्यतिरेकतः अकर्तुम् अखिलं कर्तुम् अन्यथा कर्तुमप्यलं संकल्प सचिव काले शक्तिलेशस्तसतावकः यन्मूलमखिलं कार्यं यदमूलमधीमहे लक्ष्यं तदसि योगानां लक्ष्मी कौस्तुभलक्षणो त्रिवर्गमपवर्गेव प्रतिलब्धुं प्रयस्यतां प्रलयेष्वपि दीर्घायुः प्रतिभूस्त्वदनुग्रहः यदेकमक्षरं ब्रह्म सर्वाम्नाय समन्वितं तारकं सर्वजन्तूनां तत्त्वं तव च वाचकं त्वदालम्बितहस्तानां भवादुन्मज्जतां सदा मज्जतः पापजातस्य
நாஸ்தி ஹஸ்தாவலம்பனம் அனன்யரக்ஷாவ்ரதினம் சாதகவ்ரதசாரிணாம் பவந்தமவலம்பந்தே நிராலம்பனபாவனோ அனிதம் பூர்வநித்ராணாம் அனந்தஸ்தமயபானுமான் ஆபாதயசி பும்சாம் துவம் அபுனஸ்வாபஜாகரம் त्वदेक शरणानां त्वं शरणागत जीवनः विपदं नः क्षिप क्षिप्रो तमिस्रामिव भास्करः. விசேஷமான ஸ்தோத்திரம், ஸ்துதி இது. நாளைய தினம் நாம வசுதேவ ஸ்துதி பார்க்க போறோம். புத்திர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்துதி. யாருக்கெல்லாம் மனசுல எத்தனையோ விதமான சங்கடங்களினாலே கர்ப்பம் தரிக்க முடியாமல் சிரமப்படுறாளோ அவளுக்காகவே இந்த ஸ்துதியை நாளைக்கு படிக்க போறேன். திரிவேதி மத்திய தீப்தாய. இப்ப தேவர்கள் பூமி ரட்சணத்திற்காக, தர்ம ரட்சணத்துக்காக பிரார்த்திக்கிறார். திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹவிர்புஜே. பகவான் முத்தி மறையாவான் என்கிறது வேதம். 3 அக்னிக்கு நடுவில் பகவானுடைய ஆவிர்பாவம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எப்படி அவதரித்தார்னா, பிரம்மதேவன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். பிரம்மதேவன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். காஞ்சிபுரத்துக்கு மகிமை என்ன தெரியுமோ, ஒரு சத்காரியம் பண்ணினா 1000 முறை அதை பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும். இவா பேசுறதெல்லாம் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றது மட்டும்தான். ஆனா அந்த ஊர்ல வந்தா ஒரு சத்காரியம் நாம பண்ணினோம்னா அது 1000 மடங்கு நமக்கு பலன் கொடுக்கும். அதனால தான் பிரம்மா ஒரு அஸ்வமேத யாகம் பண்றார். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் மைண்ட் பியூரிஃபிகேஷன் கிடைக்கல பிரம்மாவுக்கு. பட் காஞ்சிபுரத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணாரா, என்ன ஒரு வைப்ரேஷன் அங்க இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பட் we are losing that vibration nowadays. பில்கிரிமேஜ் எல்லாம் நம்ம பிக்னிக் ஸ்பாட் ஆகிட்டோம் சார். அங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கோசரம் அந்த ஊருக்கு போறோமே தவிர்த்து பகவானை சேவிக்கிறதுக்காக போறோம். அது ஒரு எப்படி ஆயிடுத்து அப்படி கேட்டா ஒரு வியாபார தலமாகி விட்டது. ஒரு ஒரு ஆத்மானுபவம், ஒரு டிவைனிட்டி, ஒரு பிளசன்ட். அப்படியே இப்ப தேவர்கள் திருப்பார்க்கடல் உள்ள பெருமாளை சேவிக்கிறனா அமைதியா அந்த பார்க்கடல் அலைகளுடைய வீசின்னு இருக்கு. ஜம்முன்னு அந்த பெருமாள் அப்படி பார்த்துட்டு அவரத பார்த்தா என்னமோ வந்திருக்கான், நம்மளை ஸ்தோத்திரம் பண்ற போறா. ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா, இப்படியெல்லாம் சகஸ்ரநாமத்துல துதி கேட்பவன், துதியினால் சந்தோஷம் அடைபவன், துதிக்கத்தக்கவன், துதிக்கப்படுபவன், இப்படியெல்லாம் சொல்றாரு இல்லையோ. யார ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றது ஒரு வியவஸ்தை இருக்கு. ஆனால் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட் அது. அப்படி இருந்தது காஞ்சிபுரம். பிரம்மதேவர் யாகம் பண்ணார். தட்சிணாக்னி, காருகபத்தியம், ஆகவனீயம் 3 விதமான அக்னிகள் உண்டு. இப்ப பெருசு பெருசா யாக கொண்ட வச்சு டமால் டிவின்னு எடுத்து வாரி வாரி போட்டுட்டு இருக்காளே, அப்படிலாம் இல்லை. வைதிகமான ஹோமங்கள் சில யாகங்கள் இருக்கு. வாஜபேயம், சோமயாகம், பவுண்டரீகபுரம், இந்த மாதிரி பவுண்டரீகம் முதலான யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணணுன்றதாக வைதிக பிரக்கிரியை இருக்கு. தட்சிணாக்னி, காருகபத்தியம், ஆகவனியம்னு 3 அக்னிக்கு நடுவுல பகவானுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டது. திரிவேதி மத்திய தீப்தாய முத்தி மறையாவான். முத்தி மறையாவான் 2 விதமா சொன்னார் சுவாமி தேசிகன். முத்தி மறையாவான் 3 அக்னிகள் வேதஸ்வரூபம் கிருஷ்ணன். முத்தி, முத்தின்னு அர்த்தம் மோட்சம். மோட்சத்தை சொல்லக்கூடிய வேதபாகம் யாரை சொல்றது? இவனைத்தான் சொல்றது. முத்தி மறையாவான், முத்தி மறையாவான். திரிவேதி மத்திய தீப்தாய 3 வேதிகைகள் நடுவில் விளங்கக்கூடியவனே. திரிதாம்னே சூரிய மண்டலம், யோகிகளுடைய ஹிருதயம், திருப்பார்க்கடல் 3 இடம். அதான் ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தி சம்பவம் தாம. தாமான்னு கேட்டா இருப்பிடம் அர்த்தம், தாமான வசிக்கும் இடம் அர்த்தம். பெருமாள் எங்க இருக்கான்? உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கான். மனத்துள்ளான், மா கடல் நீருள்ளான், மலராள் தனத்துள்ளான். ஆழ்வார்கள் பேசுவார்கள். எங்க வேணா பெருமாளை போய் தேடுற அவசியம் இல்லை. திருப்பார்க்கடல், அதுக்கு நடுவில் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பனையை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளர் நித்திரை கொள்ளும் மாமாயனா சேவை சாதிக்கிறான்.
கார்த்தால, மாத்தியானிகம், சாயம் சந்தியா, ध्येय सदा सवितृमंडल मध्यवर्ती नारायण सरसिजासन सन्निविष्ट केयूरवान् मकरकुंडलवान् किरीटी हारी हिरण्मय वपुः धृतशंख चक्र. அப்படியே அந்த சூரியனை பார்க்கும் பொழுது அந்த சூரியனுக்கு நடுவில் சூரிய நாராயணனாக ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியா பெருமாள் சேவை சாதிப்பான். திரிதாம்னே மகான்கள் இதயத்தில் இருக்கான், திருப்பார்கடல் நடுவில் இருக்கான், சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கான். திரிதாம்னே, இந்த 3 இடம்னு சொன்னது உபலக்ஷணம், சும்மா ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். மற்றபடி பெருமாள் எங்க வேணா இருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கான். எங்கும் உடன் கண்ணனர், இங்க இருப்பானா அங்க இருப்பானா அப்படி இருப்பானா இப்படி, அவனை ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணவே முடியாது நம்மளால. திரிதாம்னே பஞ்சஹேதயே, 5 ஆயுதங்களை கையில ஏந்தி கொண்டிருக்கான், சங்கம் சக்கரம்னு. அவனை சேவிக்கச்சவே தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம், சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுஜம், சங்க சக்கர கதா பத்மத்தோட பெருமாள். ஷார்ங்கம், சாரங்க பாணியில ஷார்ங்க பாணி. ஷாரங்கம்னா அர்த்தம் வேற, ஷார்ங்கம்னா ஷார்ங்கம் இன்னும் வில்லாண்டான் தன்னை. 5 ஆயுதங்கள். பிராய பிரபதனே பும்சாம், எதுக்காக இவன் கையில ஆயுதம் வச்சுட்டு இருக்கான்? நமக்கெல்லாம் நம்பிக்கை வரதுக்கோசரம் தான். நாம நம்ப மாட்டோம். பெருமாள் காப்பாத்துவார்னா எப்படி சார் காப்பாத்துவார், கையில ஒண்ணுமே இல்லையே. நம்பிக்கைன்றது நமக்கு வரது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அதுவும் பெருமாள் பேர்ல, மீதி பேர்லாம் அமைக்கிறோம், எங்க கிட்ட வாங்கோ நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு மற்றவரெல்லாம் மாரில் கை வச்சு சொன்னா பின்னாடியே ஓடி போயிடுவோம். ஸ்ரீனிவாசன் ஐ கேர் ஆன் யூ அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ரொம்ப யோசிக்கிறீங்க, அப்புறம் போய் நிதானமா நாளைக்கு தெரிஞ்சுன்னு வாங்க. தெளிஞ்சிட்டேடா. அந்த ஸ்ரீனிவாசன் ஐ கேர் ஆன் யூ அப்படின்னு சொல்லச்சே நம்பிக்கை வரல. மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னா நம்ப மாட்டேன்றோம். பஞ்சஹேதையே, அதனால அவர்கிட்ட போவச்சே பெருமாளை என்ன காப்பாத்து, அதுக்கு நான் காப்பாத்துறேன். அதில் ஒன்றும் வச்சுக்கலையேனர். இது இருந்தால் தான் அவனுக்கு யூஸ் ஆகும்னா சங்கல்பம் இருந்தா போறதானே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்சார். ஏப்பா அந்த ஒரு பெரிய சக்கராயுதம் இருக்கா? வச்சுட்டு இருக்கேன். நன்னா ஷார்ப்பா இருக்கா? இல்லை வீல் பெண்ட் எடுக்கணுமா? இல்லை, நன்னா ஷார்ப்பா இருக்கு. அப்புறம் அந்த பைக் வச்சிருப்பிய, என்ன பேரு? கருடன். அது ஒரு வேளை வயசாகிடுத்தா அதுக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ அதெல்லாம் இல்லை. இப்போ கூட வீலிங்லாம் பண்ணலாம். ஜனவரி 31, டிசம்பர் 31 இருக்குல்ல? இருக்கு. கையில் ஆயுதம் இருக்கு, இருக்கு. வாகனம் வேகமா இருக்கு, இருக்கு. அப்புறம் அன்னைக்கு காப்பாத்தினது ஒரு யானைய, இன்னைக்கு காப்பாற்ற வேண்டியது யானையை விட மதம் பிடிச்ச என்ன. ஒரு யானையை காப்பாத்துறதுக்கு என்ன ஸ்பீடில் அரைகுறைய தலைகுறைய ஓடி வந்த, இப்ப என்ன காப்பாற்ற கூடாதா? ஓஹோ, யானையா இருந்தா காப்பாற்றலாம், மனுஷனா இருந்தா காப்பாற்றக்கூடாதுன்னு யாரும் வித்தியாசம் வச்சிருக்கியா? உன் சங்கல்பம் இருந்தா போருமேப்பா வரதா, அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணா போறாதா? அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சங்கல்பம் தான். அவன் நினைப்பே போறோம். நம்ம நினைப்பு பொழப்ப கெடுக்கும், எம்பெருமானுடைய நினைப்பு நமக்கு பொழப்ப கொடுக்கும். போருமே, ஆனா நம்பிக்கை வராது. ஒருத்தன் நல்ல பக்தன், பக்தன்னா பப்ளிசிட்டி பண்ணிட்டே தான் பக்தன். ஆத்மார்த்தமான பக்தன்னு சொல்லிக்கிறதுக்கு முடியல. அவன் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி டிராவல் பண்ணுறான். ஃபோனில் சார்ஜ் நமக்குன்னு பார்த்து தீந்திச்சு. ஏன்னா ப்ளக்கில் கோத்துட்டு சார்ஜரை போட்டுட்டு வச்சுட்டு போயிடுவோம், சுவிட்சை ஆன் பண்ணவே மாட்டோம். அந்த ஒரு க்ஷணம் கூட நமக்கு கவனம் குறையாது. அவ்வளவு புத்திசாலி நாமெல்லாம். 2 மணி நேரம் கழிச்சு ஐயோ மறந்தே போயிட்டேன். ஒரு இடத்துக்கு போறோம்னா அதை முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது இல்லை. அவன் சார்ஜ் போயிடுத்து, அதுக்கப்புறம் தொடர்பு எல்லையும் இல்லாமல் போயிடுத்து, இருட்டு வேலை, மலை மேலே போயிட்டு இருக்கான், பயமா இருக்கு, அமாவாசை இருட்டு வேற, எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல. இதுனா அவன் அந்த கூகுள் மேப் போட்டான்னா அது எங்கேனா பள்ளத்தில் இறக்கி விடும், இல்லை நதியில் கொண்டு போய் இறக்கும்.
நீங்கள் இடதுபுறம் திரும்பி மறுபடியும் ஒரு யூட்டர்ன் போடுவோம் அப்படின்னா ஒரு முட்டு சந்திர போய் டமாலும் முட்டின்னு வந்துடுவோம். ஏன்டா எப்படி போற? இல்லைம்மா இந்த மாமி எப்படி சொல்லிட்டாலும் நாங்கள் அப்படி தான் போவோன்றோம். கூகுள் மேப் வழி தெரியல. கிருஷ்ணா பெருமாளே இப்படி ராத்திரி தன்னந்தனியா ஒரு மலை உச்சியில் வந்து மாட்டின்ட்டனே, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, தெய்வமே தெய்வமேன்னு மனசில் திடுக்கு திடுக்கு திடுக்குன்னு பயத்தோட மலை மேலே போயிட்டு இருக்கான் சுவாமி. எதிர்பார்த்த மாதிரி தடான கால் ஸ்லிப் ஆயிடுது. உருண்டு 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 கீழே வரான். ஏதோ கையில் ஒரு கொடிதான், பாம்புலாம் இல்லை, ஒரு கொடிதான் பிடிச்சுட்டான். பெருமாளே காப்பாத்த, பெருமாளே என்னை ரட்சணம் பண்ண, என்னை காப்பாத்தேனர். ஆகாசவாணி, பக்தா கவலைப்படாதே, நீ பிடிச்சிட்டு இருக்கியே அந்த பிடியை விட்டுடு, நான் உன்னை காப்பாத்துறேன். என்னது கீழே என்ன அதல பாதாலும் தெரியல, மேலே எவ்வளவு தூரம் ஏறி போனோம் தெரியல. எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் இந்த கொடிதான். இதை கை விட்டா என் கதை என்ன ஆகும்? அடா போயான்னா ராத்திரி ஃபுல்லா மரண பயத்தில் தொங்கிட்டு இருக்கான். இந்த உபன்யாசம் எப்போ முடியும்னு ஒரு டென்ஷன்லேயே நம்ம இருப்போம் பாருங்க. நீங்கள் சில உபன்யாசங்கள்லாம் கவனிச்சுட்டு இருக்கலாம், அவன் முடிச்சிருவான்னு நினச்சிட்டு இருப்போம், அவன் லேண்ட் ஆன மாதிரி மறுபடியும் டேக் ஆஃப் ஆவான். சில பேருக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு சம்பாவனை கொடுக்கணும், சில பேருக்கெல்லாம் உபன்யாசம் நிறுத்துறதுக்கு சம்பாவனை பண்ணலாம். அடியனுக்கு முதல் நாளே சம்பாவனை பண்ணிவிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு தெரியல. அதனால அவன் ராத்திரி ஃபுல்லாக மரண பயத்தில் தொங்கிட்டு இருக்கான். எப்போ கீழே உள்ள போகிறோம், என்ன ஆக போகிறது, இந்த கொடி எவ்வளோ நாள் தாங்கும், அது கீழே எப்போ அறந்து விழும் தெரியல, டென்ஷனில் இருக்கான். கார்த்தால சூரிய ஒரே மாறுது, கண்ணை திறக்கிறதுக்கு பயம். சுற்றிலும் என்ன மாதிரி டென்ச்சு டீப்பில் போய் இருக்க போகிறதோ, பாறையில் மண்டை செதறி போகிறதோ இல்லை மேலே ஏறாதோ தெரியல. அப்படியே கண்ணை நிதானமாக திறந்து பொறுமையாக அப்படி பார்த்து காலு கீழே பார்க்குறான். இவன் கால் இங்கே தொங்கிட்டு இருக்கு, இதுக்கு கீழே ஃப்ளாட்டு சர்ஃபேஸ். இந்த கால் இவ்வளோ தூரம் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையோ, அதுக்கு கீழே வெறும் ஃப்ளாட்டு சர்ஃபேஸு, வெறும் ஃப்ளாட் சர்ஃபேஸு. பெருமாளே இப்படி என்னை ஏமாத்திட்டியேன்னா மறுபடியும் ஆகாசவாணி சொல்லிட்டு என்னை காப்பாத்துன்னு சொன்னேன், கையை விட்டுடுன்னு. ஒழுங்காக கையை விட்டுருந்தா அழகாக இறங்கியிருக்கலாமோ இல்லையோ, சௌக்கியமாக இருந்திருக்கலாமோ இல்லையோ. என்ன நீ நம்பலை, கையை விட்டுட்டா எனக்கு இருந்த ஒரே ஹோல்டும் போயிடுத்து, சோர்ஸும் போயிடுத்து, நீ பிடிச்சின்னு தூங்கின. இதுக்கு நான் எப்படிடா பொறுப்பாவேன்? இப்படித்தான் நமக்கு பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு, தெரியுமோ இல்லையோ. நம்பிக்கையே கிடையாது நமக்கு. அவர் ஜீபூபா பண்ணி நமக்கு எல்லாம் கொடுக்கணும், ஆனால் நாம் அவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதுக்காக தான் பெருமாள் நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு சதா பஞ்சாயுதம் பிப்ரத் சனஸ்ரீ ரங்கநாயகா. பராசர பட்டர் சாரித்தார், ஏன் எதற்காக கையில் இவன் 5 ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறான்னா நாம நம்பிக்கை அடைவதற்காக. இன்னும் கூட நாம் அவனை நம்ப மாட்டோம். திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. ஹே வரதா, பூயோ பூயோ நமோ நமஹா, மறுபடி உன்னை செவிக்கிறேன். 2 வித்தியாசம். இந்த சாதாரண அக்னிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? சாதாரணமாக ஒரு அக்னி இருக்குது, அக்னியில் நாம் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு நெய்யை கொண்டு போய் சேர்க்கிறோம், நல்லா ஹவிஸை சேர்க்கிறோம். சருன்னு பேர், அந்த சரு தான் தமிழில் மருவி சோறு என்று மாறியது. சோறு என்பது அழகான பதம். அதன் பின்னே பார்ச்சோறு ஆண்டாள் இதை உபயோகப்படுத்துகிறா. சோறு என்பது அழகான தமிழ் பதம். சரு என்னும் சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய திரிபு. சருன்னு அர்த்தம் பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸு. தினந்தோறும் சமைத்த அன்னத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறவன், அதற்கு சருன்னு பேர். அதில் யாகத்தில் உபயோகப்படுத்துவோம். யாகத்தில் என்ன பண்ணுறோம், அதை நாம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. இப்போ பிரத்யக்ஷமாக அக்னிக்கு என்ன பேர், ஹவ்யவாகனன்னு பேர். அக்னின்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, டன்சோ. பார்த்தீங்களா, புரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. ஏன் ஒரு தேவதை இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு ஒரு ஆகுதி பண்ணுறோம், சோமா யஸ்வாஹா அப்படின்னு ஒரு ஆகுதி பண்ணுறோம். இது எங்கே ஆகுதி பண்ணுறோம்? அக்னியில் தானே பண்ணுறோம். அங்கே இந்திரன் இருக்கானா அல்லது சோமன் இருக்கானா சந்திரன் இருக்கானா? இல்லையே. அப்போ அக்னியில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது என்ன ஆகிறதுனா, அக்னி தேவன் நீ யார் பெயரை சொல்லி சமர்ப்பிக்கிறாயோ
அவரவர்களுக்கு அந்த ஆகுதி, அந்த ஹவிர்பாகத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இந்த அக்னியில நாம் பண்ணின ஆகுதி அந்தந்த தெய்வங்களுக்கு கரெக்டாக போய் சேர்றது. அதனால தான் அக்னிக்கு டன்சோன்னு பேர். நீங்க கொடுத்து விட்டா அங்கே போய் ரீச் ஆகிறதா இல்லையா? எல்லா வேதத்தில் இருக்கு சுவாமி. நம்ம இப்போதான் அமேசான் அமேசான் அங்கே போய் காட்டில் திண்டாட போகிறோம். நம்ம அவர் எண்ணெய் கொடுக்குறான், இங்கே பாருங்க, அமேசான் காட்டு மூலிகையிலிருந்து தயாரானது, இதை தடவிக்கொண்டீர்களானால் அப்படியே மணமணன் மண்டையில் முடி வரும்னாரு. ஏன்டா அமேசான் காட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட மண்டையில் முடி இல்லை? அமேசானில் ஆர்டர் பண்ணி மண்டையில் தேய்ச்சினா மட்டும் முடி வருமா? யோசிக்க வேண்டாமோ நீங்க? என்னமோ அதெல்லாம் நமக்கு பெரிய பெருமை நினைச்சுட்டு நாம பேசிட்டு இருக்கோம். பாஹ்யாந்தர ஹவிர்புஜே, அக்னி தேவன் நாம் அவனிடத்தில் சமர்ப்பிக்கும் அவிசுக்களை ஏற்கிறான். ஆனால் எம்பெருமான் வரதன் என்னும் ஒரு அக்னி, பிரம்மதேவர் பண்ண யாகத்திலிருந்து ஆவிர்பவித்தது வரதன் என்னும் ஒரு அக்னி இல்லையா? அந்த அக்னி வெளியில சமர்ப்பிக்கிற ஹவிசையும் வாங்கிக்கிறது. இன்னைக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு போனேன்னா பள்ளியெல்லாம் விட்டுடுங்க. அது அப்புறம் நம்ம தான் வீட்லயே பார்த்துட்டு இருக்கமே. எப்போ பார்த்தாலும் பகவத் தரிசனம் பண்ணா பள்ளி தரிசனம்ன்றான். கோபமா வருது. ஐயோ பள்ளியை பார்க்கலையே அப்படின்னா, இந்த பிடிச்சி பேக்கெட்ல போடுற ஊருக்கு எடுத்து போ. பெருமாளை என்ன சேவிச்சியாடா, அவனுடைய அனுகிரகம் பண்ணிட்ட அவனுக்கு கிடைச்சுதானா? தோஷம் போனது. ஏன்டா பெருமாளை சேவிச்சு போகாத தோஷமா அவனுக்கு பள்ளியை பார்த்தா போகிறது இருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கோசரம், அதுவும் புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தி தான். 2 பேருக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார், அதெல்லாம் கரெக்டு. அவன் இந்த பெருமாளை சேவிச்சதான மோட்சத்துக்கு போனா, இவாளை சேவிச்சா நமக்கு மோட்சம் வருமா? பெருமாளை சேவிச்சாதான் நமக்கு வரும். அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. இருக்கட்டும், நமக்கு அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். அந்த காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கிட்ட போகணும்னா ஒரு தடவை நன்னா மூச்சை இழுத்து விடுங்க. அப்படி மூச்சு இழுக்கணும். என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ராக்ரன்ஸ் வரும். அது நீங்க இந்த டியோடரண்ட்லாம் பார்க்கவே முடியாது. இந்த லோக்கல் ஐட்டம், ஃபாரின் ஐட்டம்லாம் வரவே வராது. அந்த புஷ்பங்கள்லாம் பெருமாள் சாத்தின்னு இருப்பார். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? வபைன்னு பேர். பிரம்மதேவர் அஸ்வமேத யாகம் பண்ணினர். அந்த அஸ்வமேத யாகத்தில் வரதனுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டது. அப்பொழுது பிரம்மன் அவிர்பாகம் சமர்ப்பித்தான் அக்னியில். திரிவேதி மத்திய தீப்தாய, 3 அக்னிக்கு நடுவுல வரதன் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையா? அவதரித்தான். அங்கே அவிர்பாகம் சமர்ப்பித்தான். குதிரையினுடைய வபை என்பதான ஒரு பகுதி, இதெல்லாம் யாக பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது உள்ளுக்குள்ள ஒரு வாசனை வரும். எப்படி கஸ்தூரி மானுக்குள்ள ஒரு கஸ்தூரி வாசனைன்றது இருக்கோ, அந்த மாதிரி இந்த வபைன்றதுக்கு ஒரு பெரிய வாசனை உண்டு. அதை சமர்ப்பித்தான். வபை என்பதனால் ஹோமம் செய்யப்பட்ட பொழுது, அவிர்பாகம் சமர்ப்பித்த பொழுது வரதன் ஆவிர்பவித்தான். பகவானுக்கு சமர்ப்பிக்கும் அந்த வஸ்து அவன் உகந்து ஏற்றுக்கிறான் இல்லையா? அதை வாங்கி சாப்பிட்றான் இல்லையா? அதை வாங்கி சாப்பிட்டதுனால அவனுடைய வாயில் இன்னமும் வபையினுடைய வாசனை வீசுகிறதாம். வபா பரிமளோல்லாசவாசிதாதர பல்லவம் வதனம் தேவராஜஸ்ய முக்தஸ்பிதமுபாஸ்பகே. வரதன் சேவிச்சா ஒரு மந்தஸ்பிதம் தான். மூக்க கவின்னு ஒரு கவி இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூக்க பஞ்சசதின்னு காமாட்சி அம்மாள் பேர்ல 500 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. மூக்க கவி, மூக்க பஞ்சசதின்னு பேர் அவருக்கு. ஊமை, டம்ப் அண்ட் டஃப். அவர் பிறந்ததுல இருந்தவர். காதும் கேட்காது, வாயும் பேசாது. காது கேட்காதவருக்கு எப்படி லாங்குவேஜ் ஸ்கில் வரும்? ஒருத்தனுக்கு காது கேட்கலன்னா அவனுக்கு எப்படி லாங்குவேஜ் ஸ்கில் வரும்? அவர் காமாட்சி அம்பாள் பேர்ல 500 ஸ்லோகம் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அந்த மூக்க கவி வரதராஜ பெருமாளை சேவிச்சு வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஜவேனச்ச பக்தி மூகா, உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, கேட்கிறாள் இல்லையோ? ஜவேனச்ச பக்தி மூகா, வரதன் அனுகிரகத்தினால் அபரிமிதமான ஞானத்தை பெற்றார். அப்பொழுது வரதன் விஷயமாக மந்தஸ்பித சதகம் என்று பாடினார். வரதனுடைய புன்சிரிப்புக்கு மட்டுமே 100 ஸ்லோகம். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல்,
அப்படியே அழகாக சிரிப்பான் பாருங்க. அப்படி பார்த்தாலே சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸ் ஒரு கிள்ளு கிள்ளுன்னு போல ஆசை வரும். அந்த மாதிரி இருப்பான். மந்தஸ்பிதம், மந்தஸ்பித சதகம்னு பேரு. அந்த மந்தஸ்பிதத்தோட பிரம்மதேவன் சமர்ப்பித்த ஹவிர்பாகத்தை உண்டதினால் அவன் வாயில் இன்னமும் வபையின் வாசனை வீசுகிறது. வபா பரிமளோல்லாசவாசிதாதர பல்லவம். அதை ஏற்றுக்கொண்டான், பாக்கியமான ஹவிசை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. எங்கெங்கேயோ சுத்தி சுத்தி பார்த்தேன். காக்காசுரன் ஓடினான் பாருங்க. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதா. ஓடி 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 இழைத்து போய் இனிப்ப தனக்கு பறக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு வந்து போத்துன்னு பெருமாள் திருவடியில் விழுந்தான். ராமன் திருவடியில் காக்காசுரன் ராமாயணத்தில். அதுபோல எனக்கு எங்கேயும் போக தெரியாது. பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல். திவ்ய தேசங்கள்லாம் இப்ப பிரயோஜனமே இல்லை. திவ்ய தேசங்கள்லாம் பொல்யூட் ஆயிடுத்துன்னு 750 வருஷத்தை விட தேசியம் எழுதிட்டார். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல். ஒரு கப்பல் துறைமுகத்தில் வந்து நிற்கிறது. தானிய கப்பல், தானிய மூட்டைகள்லாம் அந்த கப்பல் இருக்கு. ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவி தானியத்தில் இருக்கிற ஆசையினால கப்பலில் உட்கார்ந்து தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சுடுத்து. நன்னா சாப்பிட்டுதா, கொஞ்சம் தூக்கம் வந்தது, தூங்கிடுத்து. கப்பல் கிளம்பிடுத்து. இந்த சிட்டுக்குருவி கண் விழிச்சு பார்க்கச்சே கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. கப்பலுடைய கொடிமரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து சிட்டுக்குருவி நாலா பக்கமும் பார்க்கறது. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரவாகமா இருக்கு. எங்கேயாவது கரை தெரியுமான ஆசைப்பட்டு கிழக்கால படன்னு ரெக்கையை விரிச்சு கிழக்கால கொஞ்சம் தூரம் பறக்கிறது. அதுக்கு மேல அதால பறக்க முடியல. அங்கேயும் ஜலந்தா இருக்கே தவிர்த்து ஸ்தலம் தெரியல. மறுபடியும் வந்து கப்பல் கொடிமரத்தில் உட்கார்ந்துக்கிறது. திருப்பியும் மேற்கால கொஞ்சம் தூரம் பறக்கிறது. திருப்பியும் கொடிமரத்தில் வந்து உட்காருது. தெற்கால பறக்கிறது. எங்கும் போய் கரை காணா வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை அப்படின்ற ஆழ்வார். எந்த பக்கம் போனாலும் அதுக்கு கரை தெரியல இல்லையா? அப்ப அது கரை தேர்றது எப்படி? எப்ப போகும் அது கரைக்கு? எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல். எல்லா பக்கமும் சுத்தி வந்துட்டேன். இனி எனக்கு போறதுக்கு வழி இல்லை. கடைசியில வரதா நீயே சரணம். முத்தி தரும் நகரேழில் அயோத்தியா மாயா மதுரா காஷி காஞ்சி அவந்தி துவாரவதி சப்தைதே முக்திராயகாக. 7, அதுல 7ல் 6 வடக்கு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படின்னு எல்லாம் குதிக்கிறாள் இல்லையோ? அதான் 6 க்ஷேத்திரம். அங்க ஒரு க்ஷேத்திரம் நம்ம க்ஷேத்திரம் காஞ்சி. முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. வேற ஒண்ணும் இல்லப்பா, அவன் திருவடியில் அப்படியே விழுந்துட்டேன். இந்த ஆந்தரீகமான ஹவிசு, ஆத்மான்ற ஒரு ஹவிசு. அக்னி தேவனிடத்துல நான் சொஜ்ஜியப்பத்தை போடலாம், ஸ்வீயத்தை போடலாம், லட்டு போடலாம், வடைய போடலாம், நெய்ய குத்தலாம், சக்கர பொங்கலை குத்தலாம். ஆத்மாவை சமர்ப்பிக்க முடியுமா? அப்ப வரதன்றதான அக்னியில ஆத்மாவை சமர்ப்பிக்க முடியும். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமை உறவும் மடப்பரிய வடிவரசும் கருமமளி பழிப்பமைக்கும் கலக்கமிலா வகை நின்ற அருள் வரதர் நிலையிலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே. அப்படி பார்த்து இலக்க பார்த்து பானப்பிரயோகம் பண்ணா சரக்குன்னு போய் சொருகிற மாதிரி வரதன் திருவடியில நான் அப்படியே சொருகிட்டேன். அருள் வரதர் நிலையிலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே. பாக்யாந்தர ஹவிர்புஜே. உள் ஹவிசு வெளி ஹவிசு என்று 2ஐயும் ஏற்பவன் யாரு? வரதன். அந்த வரதனிடத்துல தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா. உத்தமமான இந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்த விசேஷத்தை நாளைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு, நாளைக்கு தேவகியின் கர்ப்பத்தில் ஆவிர்பவித்த கிருஷ்ணனை கண்களால் கண்டு ஆனந்த பரிதராய் வசுதேவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்றார்ன்ற அந்த உயர்ந்த விஷயத்தை நாம் ரசிக்கலாம்.
கல்யாணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் கருத்தரிக்க வேண்டி கிருஷ்ணனை பிரார்த்திப்பவர்கள் எல்லோருக்கும் சகல சௌபாகியத்தையும் சௌமங்கல்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்துதி அது. அதனால் எல்லாரையும் அதை கேட்டு அனுபவித்து ஆனந்தித்து கிருஷ்ணானுகிரகம் பெற்று அவர்களுக்கு கிருஷ்ணனோ ராதையோ பிறக்கணும், அந்த ஒரு பிரார்த்தனையோடு நாளைக்கு எல்லாரும் கலந்துக்கோங்க. வாழியணிதோ புல்வரணிகமாந்தாசரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜானம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ச ஸ்ரீகிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருபரம்பராயை நமः.